வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மலையாள திரையுலகில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மரணங்கள் தொடர்ச்சியாக சோகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா இயக்குனர் மோகன் அவர்கள் இறந்து சில மணி நேரங்களிலேயே மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் நடித்த அனில் சேவியர் அவர்கள் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. இப்போது பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் முதல் மலையாள சினிமா துறையை சேர்ந்த பல்வேறு ஊடகங்கள் இவருக்காக நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் சோசியல் மீடியா முழுவதும் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. யார் அவர் எப்படி இறந்து போனார், என்ன காரணம்னு இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மஞ்சுமல் பாய்ஸ் பிரபலம் அனில் சேவியர் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாமே இவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்தியாவில் ஜான் இமான், தள்ளுமாலா, மஞ்சுமல் பாய்ஸ், தெற்கு வடக்கு உள்ளிட்ட திரைப்படங்களில் இணை இயக்குனராக சிற்பியுமான அனில் சேவியர் 39 வயது உடைய இவர் நேற்று திடீரென காலமாகி போயிருக்காங்க. அவருடைய திடீர் மறைவு மலையாள திரையுலகிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனில் சேவியர் தனது நண்பர்களுடன் கால்பந்து விளையாடு கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அனில் சேவியர் மற்றும் அவரது மனைவி அனுபமா எலியா சாகுரி அவங்க அங்கமலியா மைய கொண்ட கலை திட்டத்தில் பணியாற்றி வந்திருக்காங்க. திரிபுனிந்தரா RLV கல்லூரியில் PF முடித்து அனில் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் சிற்ப கலைஞரும் MF முடித்துள்ளார். பல்கலைக்கழக வளாகத்தில் தனது சக ஊழியரான ரோஹித் விமுலாவின் நினைவு சிற்பத்தை உருவாக்கியதும் இன்றளவும் கொண்டாடப்படுகிறார் அனில் அவர்கள். இவரது மறைவுக்கு மலையாள திரையுலகில் இரங்கல் தெரிவித்து வராங்க, அஞ்சலியும் செலுத்தி வராங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாள திரையுலகில் தொடர்ச்சியாக 2வது மரணங்கள் ஏற்பட்டிருப்பது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக இந்த ஆண்டு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்துக்கிட்டே வரோம். இந்த மாரடைப்பு என்று சொல்ல கேட்டாலே ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பொதுமக்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக இறந்து போய்கிட்டே வராங்க. இந்த மாரடைப்பிற்கு என்னதான் காரணம்னா கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசி செலுத்தியதுக்கு தான் காரணம் என்று இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு துறையை சேர்ந்தவங்க அதுக்கு ஆராய்ந்து இப்போது அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில் மாரடைப்பின் மரணம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே வருகிறது. இப்போது மலையாளத்தில் 2 இயக்குனர்களை நம்ம இழந்திருக்கோம். இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.